பிரதமர் நரேந்திர மோடி பதவியிலிருந்து ஓய்வு பெற்றால் அந்த பதவிக்கான போட்டியில் தான் இல்லை என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி திட்டவட்டம். தற்போதுள்ள பதவியே திருப்தி அளிப்பதாகவும் கருத்து. வீடுகளுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்பட உள்ளதாக வெளியான தகவலில் எந்த உண்மையும் இல்லை என மின்சார வாரியம் விளக்கம். வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அதிகாரப்பூர்வ தகவல்களை தெரிந்து கொள்ள மின்சார வாரிய இணையதளத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். தாமிரபரணி ஆற்றில் 17 இடங்களில் கழிவுநீர் கலப்பதாக நீதிமன்றத்தில் நெல்லை மாநகராட்சி நிர்வாகம் ஒப்புதல். கடும் அதிருப்தி தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை. கழிவுநீர் கலப்பதை தடுக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும், தவறினால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து ஜாமீன் பெற்று 471 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு வெளியே வந்துள்ள செந்தில் பாலாஜியுடன் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன், மா சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் சந்திப்பு. காங்கிரஸ் MP ஜோதிமணி உள்ளிட்டோரும் சந்திப்பு. திருப்பதிக்கு பாத யாத்திரை செல்ல உள்ளதாக துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மற்றும் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளிட்டோர் அறிவித்துள்ளதால் பரபரப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் மும்முரம். அதிமுகவில் முதலமைச்சர் பதவிக்கு EPS-ஐ விட செல்லூர் ராஜுவே தகுதியானவர். 2026ஆம் ஆண்டில் EPS முதலமைச்சர் ஆவார் என்று செல்லூர் ராஜு தெரிவித்திருப்பது குறித்த கேள்விக்கு காங்கிரஸ் MLA இளங்கோவன் பதில். குரூப் 2 மற்றும் குரூப் 2A பிரிவுகளுக்கு நடைபெற்ற தேர்வில் டிசம்பர் மாதம் முடிவுகளை வெளியிட TNPSC திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேற்கிந்தியாவின் முன்னணி வீரர்களில் ஒருவரான CSK அணியில் விளையாடிய நட்சத்திர வீரருமான பிராவோ சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். அனைத்து வகை கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாகவும் தற்போது அறிவித்துள்ளார். T20 போட்டியில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய பிராவோ திடீரென இந்த அறிவிப்பை அறிவித்துள்ளதால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கான்பூரில் நடைபெறும் வங்கதேசத்திற்கு எதிரான 2வது டெஸ்டில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. எந்தவொரு மாற்றமும் இல்லாமல் போட்டியை எதிர்கொள்கிறது. My India 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் My India